ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த குருவி சவுண்டு காக்கா சவுண்டு நல்லா இருந்ததுங்க. அதனால தான் அந்த வீடியோவை அப்படியே விட்டுட்டேங்க. சவுண்டு எஃபெக்டோட விட்டுட்டேங்க. நம்ம பால் பாயசம் செய்யலாங்க. புத்தாண்டுக்கு செஞ்சதுங்க. அது இப்போ தான் வீடியோ என்னால் போட முடியுதுங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நெய் ஊற்றி ஜவ்வரிசி நல்லா வறுத்துக்கலாங்க. நீங்கள் ஒரு முறை வறுத்து செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் ருசி. நல்லா வறுத்துக்குங்க. அது நல்லா பெருசு பெருசாக ஆகிடுங்க. நல்லா ஒயிட் கலராக ஆகிடும். அந்த டைமில் நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாங்க. அதே பாத்திரத்துலேயும் சேமியாவையும் வறுத்துக்கலாங்க. சேமியாவையும் வறுத்து வச்சிடலாங்க தனியாக. நீங்கள் வறுத்து ஒரு முறை செஞ்சு பாருங்கள், பாயாசம்னு டேஸ்ட்டாக இருக்குங்க, ருசி நல்லாயிருக்கும். அந்த பாத்திரத்தில் நம்ம பால் சேர்த்துக்கலாங்க. நான் 1/2 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ நீங்கள் சேர்த்துக்குங்க. பால் பொங்க விடுங்க. ஒரு லைட்டாக ஒரு பொங்கு வந்தோடனே நம்ம ஜவ்வரிசி சேர்த்துடலாங்க. ஜவ்வரிசியும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஜவ்வரிசி லைட்டாக வெந்துருச்சுன்னா போதுங்க. ஏன்னா நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல, சீக்கிரமாக வெந்துருங்க. அந்த டைமில் போய் நம்ம நட்ஸை வறுத்துட்டு வந்துடலாங்க நெய்யில் போட்டு. ஜவ்வரிசி வெந்துருச்சுங்க. சேமியா சேர்த்துக்கலாம். சேமியாவும் ஜவ்வரிசியும் ஒன்றா சேர்ந்து வெந்துருட்டோங்க. உங்களுக்கு தொட்டு பார்த்தாலே வெந்துடும். அந்த டைமில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1.5 பவுல் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் சேர்த்துக்குங்க. ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க. உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. சர்க்கரை 1.5 பவுல் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சுகருக்கு தகுந்த மாதிரி, இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ சேர்த்துக்கிறீங்க சேர்த்துக்குங்க. அது உங்கள் விருப்பங்க. நல்லா கலந்துருங்க. சர்க்கரை கரைஞ்சோடனே அவ்வளோதான், பாயாசம் ரெடி ஆகிடுச்சிங்க. நட்ஸ் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த நட்ஸையும் சேர்த்துருங்க. அது ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டு இறக்கிட வேண்டியதாங்க. ஈஸியான பால் பாயாசம் ரெடிங்க. நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ருசியாக இருக்குங்க. நம்ம பால்லே வேக வைக்கிறோம் இல்லைங்களா, டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சும்மா ஒரு சின்ன பூஜைக்காக தாங்க பால் பாயாசம். இன்றைக்கி வருஷப்பிறப்பு இல்லை, ஃபஸ்ட் நாள் இல்லை, அதனால் ஒரு லைட்டாக ஒரு பூஜை பண்ணிக்கலாம். நீங்களும் ஏதோ ஃபங்க்ஷன் டைமில் ஏதாவது ஒன்றா இந்தமாரி பால் பாயாசம் செஞ்சு வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொடுங்க. எல்லாருமே சாப்பிட்டு சந்தோஷப்படுவாங்கங்க. உங்களுக்கும் நல்ல பேர் சொல்லுவாங்கங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஓகே காய்ஸ், பாய்.